என் பெயர் மஞ்சுநாதன். நான் ஒரு இயற்கை விவசாயி. நான் வந்து ஒரு 10 வருட காலமாக என்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நம்மாழ்வாருடைய வீடியோஸ் எல்லாம் நான் யூடியூப் சேனலில் பார்த்து நம்ம ஏன் இயற்கை விவசாயம் பண்ணக்கூடாது, நஞ்சில்லா உணவை வந்து மக்களுக்கு கொடுக்கணும், முதல்ல நாம் சாப்பிடணும், அடுத்து வந்து மக்களுக்கும் விற்பனை பண்ணணும், கொடுக்கணும், நஞ்சில்லாத இந்த சமுதாயத்தை உருவாக்கணுன்றதுக்காக நான் இயற்கை விவசாயத்துக்குள்ளே வந்தேன். ஆரம்ப காலகட்டத்தில் வந்து எனக்கு நிறைய வந்து இடர்பாடுகள்லாம் வந்தது. நான் வந்து படித்ததெல்லாம் வந்து கவர்மெண்ட் காலேஜு, டிப்ளமா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பக்தவச்சலம், காஞ்சிபுரம். 10 வருஷமே வந்து கம்பெனிலே தான் ஒர்க் பாயிண்ட்டே இருந்தது. அங்கெல்லாம் வந்து வெயிட்டு தூக்குற வேலையாக இருந்தது. முட்டி வலி அதிகமாக வர ஆரம்பிச்சிது. அப்புறம் வந்து கொரோனா பீரியடு 2019 வந்து கம்பெனியெல்லாம் நிறைய லீவ் விட்டுருந்தாங்க. அந்த டைமில் வந்து ஃபோன் மூலிமா நான் வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். பார்க்கும்போது நம்மாழ்வாருடைய வீடியோஸ் நிறைய எனக்கு வந்து ரொம்ப ஆர்வத்தை தூண்டிச்சு. அது மூலிமா எனக்கு சொந்த நிலம் இல்லை, நான் வீடு மட்டும்தான் எனக்கு சொந்தமாக. நிலத்தை வந்து எங்கன்னா லீஸுக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மெசேஜ் போடும்போது, இது வந்து சென்னையிலேருந்து ஆல்ரெடி இங்கே பயிர் பண்ணியிருந்துங்கிறாங்க. அவங்க வந்து என்னை கூப்பிட்டாங்க. இது மாதிரி வந்து என்னுடைய நிலம் ஒரு 10 ஏக்கர் இருக்குது, உன்னால் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. நான் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு 3 மாதம் வந்து என்னுடைய சொந்த ஊர் ராந்தம், திருவண்ணாமலை மாவட்டம், மேச்சேரி செய்யார் பக்கத்தில் உள்ள ராந்தம். அங்கேருந்து வந்து 3 மாதமாக போயிட்டு இருந்தேன். என்னால் வர முடியல. கம்பெனியும் வந்து என்னால் போக முடியல. அதனால் அந்த கம்பெனி வேலையை வந்து ரிசைன் பண்ணிவிட்டு முழு நேர இயற்கை விவசாயியாக ஒரு 5 வருஷமாக பண்ணிகிட்ருக்கிறேன். ஆரம்பத்தில் வந்து நெல், பாரம்பரிய நெல், பூங்கார், குள்ளங்கார், ரத்தசாலி, ராஜமுடி, வாசனை சீரக சம்பா, ஆற்காடு கிச்சிலி சம்பா, இந்த நெல் ரகங்களை பண்ணிகிட்டு இருந்தேன். கூட வந்து நாட்டு வேர்க்கடலை பண்ணுவேன் ஆடிப்பட்டத்தில். அதுக்கப்புறம் வந்து மீதி 2 ஏக்கர் வந்து நெல் பயிர் வைக்கிறது. மீதியெல்லாம் வந்து மா, கொய்யா, சப்போட்டா, சாத்துக்குடி, எலுமிச்சைன்னு சொல்லிட்டு அந்த ரகங்கள்லாம் இருக்குது. என்னுடைய ஃபேமிலியே நாங்கள் இங்கே இருக்கோம். எனக்கு ஒரு பொண்ணு. நாங்கள் வந்து கம்பெனியில் இருக்கும்போதெல்லாம் அடிக்கடிக்கு ஹாஸ்பிட்டல்லாம் போவோம். இங்கே வந்து இயற்கை விவசாயம் பண்ணும்போது அந்த உணவு முறைகளை எடுக்கும்போது ஒரு 5 வருஷமாக நான் வந்து டாக்டர்கிட்டே போகிறது கிடையாது, டேப்லெட் எடுத்துக்கிட்டு கிடையாது. இந்த உணவு முறைகளை எங்களுக்கு வந்து பழக்கமாக இருந்தாலும் எந்த நோயும் வருவது கிடையாது. இங்கே வந்து ஆடு, மாடு, கோழி ஒருங்கிணைந்த பண்ணையை தான் வச்சிட்ருக்கேன். ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு வெறும் ஒரு 2 மாடு தான் வச்சுட்டு ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து மாடுகள்லேருந்து நமக்கு கழிவு கிடைக்கிறதால நிறைய மாடுகளை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். நாட்டு கோழிகளை வளர்க்குறேன். இதுலேருந்து நாட்டுக்கோழி முட்டை எனக்கு தேவைக்கு வருது. தேவைக்கு அதிகமாக இருக்கிறத நான் விற்பனையும் பண்ணுறேன். ஆரம்பத்தில் விற்பனை பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, கஸ்டமருங்க இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து நிறைய பேர் என்னுடைய உணவை வாங்கி சாப்பிட்டுது, நிறைய பேர் வந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க. முழுமையாக இயற்கை விவசாயம் பண்ணும்போதும் இந்த மண் முதல்ல எப்படி இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. அதனால் நான் வந்து இப்போ 4-5 வருஷமாக நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது மண் வந்து மாறிடுச்சு. இப்போ இந்த வேர்க்கடலெல்லாம் வந்து சாப்பிட்டு பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு, அதனுடைய இனிப்பு டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். அப்போ நம்ம கண்டுபிடிச்சலாம் நம்மளுடைய உணவு வந்து நல்லா மண் மாறி இருக்குது, இயற்கையாக சூழலில் வந்து நம்மளுடைய விளைபொருட்களை உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்ற ஒரு மன திருப்தி இருக்குது. சப்போட்டா, மாங்காய், கொய்யா இதெல்லாம் வந்து மதிப்பு கூட்டி தான் மாங்காய் வந்து பழமாக விற்பனை பண்ணுறோம், சப்போட்டாவும் பழமாக தான் விற்பனை பண்ணுறோம். நெல் ரகங்கள்லாம் வந்து அரிசியாகி தான் விற்பனை பண்ணுறோம். இங்கே வந்து என்ன சூழல் வருதுன்னா, நிறைய வந்து இயற்கை இடர்பாடுகள் வருது. விளைச்சல் வைஸ் மண் மாற்றத்தில் விளைச்சல்லாம் நல்லா வருது. குருவி, அப்புறம் வந்து காட்டுப்பன்னி, இப்போ சுற்றியுமே வந்து அணில்லாம் சாப்பிட்ருக்கு என்னுடைய கடலையை. அது சாப்பிட்ட மிச்சம்தான் முயல். இதெல்லாம் வந்து இயற்கை இடர்பாடுகள் நிறைய நமக்கு வருது. அதெல்லாம் போக தான் நம்ம விற்பனை பண்ணிகிட்ருக்குறோம். இதுக்கெல்லாம் வந்து என்ன தீர்வுன்னா, எல்லோரும் பண்ணும்போது பண்ணால் இதனுடைய குறையும். இப்போ அவங்கெல்லாம் ரசாயனம் பண்ணுறாங்க, நாம் முழுமையாக இயற்கை விவசாயம் பண்ணும்போது நம்ம நிலத்தில் மட்டும் அதனுடைய தாக்கம் அதிகமாக தான் இருக்கும். இப்போ வந்து பக்கத்தில் எல்லாருமே வந்து இயற்கை விவசாயம் பண்ணும்போது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடும்போது எந்த பிரச்சனையும் வராது. இப்போ நாம் மட்டும்தான் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்யூச்சரில் நிறைய விவசாயிங்க மாறுறதுக்கு
கண்டிப்பாக மாறும். ஆனால் ஒரு 20-25 வருஷம் ஆகும், மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாரும் கவர்மெண்ட் சைடும் வந்து நிறைய வந்து சப்சிடி எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்னா யூரியா பொட்டாஷ் எல்லாம் தயாரிக்கிறதுக்கான மூலப்பொருட்கள் அதிகமான ரேட் ஆகி போகுது. அதெல்லாம் வந்து இவங்களுக்கு சப்சிடி தரதால கவர்மெண்ட்டே வந்து திணறுது. அதனால தான் இப்போ நிறைய லோன் ஆடு மாடு வளர்க்குறதுக்கெல்லாம் வந்து லோன் தராங்க. அது மூலிமா மாட்டு கழிவுகளை வந்து நம்ம உரமாக ஆக்கி நம்ம நிலத்துக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூரியானுடைய கண்டென்ட்டை குறைக்கலாம் அப்படின்னு நிறைய கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நிறைய முயற்சி எடுத்து இயற்கை விவசாய விழிப்புணர்வை நிறைய அங்கங்கே கேம்ப்பு போட்டு நடத்திட்டு இருக்காங்க. நானும் வந்து அந்த கேம்பெல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னொன்று வந்து இப்போ கூட ரீசனாக ஒசூர்லேருந்து வேளாண்மை துறையிலேருந்து ஒரு 40 விவசாயிங்க வந்தாங்க. என்னுடைய பண்ணையை பார்வையிட்டு இயற்கை விவசாயம்லாம் எப்படி பண்ணணும், மருந்து இயற்கை இடுபொருட்களை எப்படி தயாரிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிளாஸும் எடுத்து நான் அறிமுகப்படுத்தினேன் அவங்களுக்கும். இனி வரும் காலங்களில் நிறைய இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக மக்கள் முன் வருவாங்க. அனைவரும் வரும்போது எல்லாருக்குமே வந்து எந்த நோய் நொடியும் இல்லாமல் இருக்கும். இங்கே வந்து முதல்ல வரும்போது இந்த நிலம்லாம் வந்து இவங்க கொஞ்சம் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இந்த நிலத்து ஓனரு. மீதெல்லாம் இந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட வந்து லீஸுக்கு விட்டுட்டு அவங்க வந்து சென்னையில் இருப்பாங்க. அவங்கவுங்க வேர்க்கடலை நெல் பயிர் இதெல்லாம் வந்து ரசாயன உரம் போட்டு பயன்படுத்தி தான் இங்கே பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்த புதுசில் நிறைய விளைச்சல் ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்தது. ஒரு 50 சென்ட்டுக்கு ஒரு மூட்டை தான் எனக்கு கிடச்சிது வாசனை சீரக சம்பா. விளைச்சல் ரொம்ப கம்மியாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் மாடுங்க வச்சுருந்து அதிலிருந்து ஜீவாமிர்தம், மீன் அமிலம், பஞ்சகாவியா, இயற்கை பூச்சி விரட்டி இதெல்லாம் பயன்படுத்தி மண்ணை வந்து நான் ஒவ்வொரு பசுந்தாள் உரங்களை போட்டு நான் உழுது மண்ணை வந்து மாற்றி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து எது போட்டாலும் என்னுடைய நிலத்தில் தாராளமாக விளையும். இதெல்லாம் வந்து உழவு ஓட்டி ஓட்டி வச்சுருந்து போட்டது. ஒரு செடிக்கும் வந்து 20 கலகா 30 வேர்க்கடலை வச்சுருக்குது. இதில் என்ன காரணம்னா அங்கங்கே முளைச்சதுக்கு காரணம் விதையினுடைய பங்கு தான். விதையை வந்து கரெக்டாக நாங்கள் மெயின்டைன் பண்ணல. கரெக்டாக விதையை வந்து காய வச்சு எடுத்து போட்டிருந்தோம்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இப்போ தூரமாக இருந்தால் கூட எனக்கு விளைச்சல் வயசு நல்லா வருது. இதுதான் காரணம். அதுக்கப்புறம் வந்து நான் வந்த புதுசில் மரங்கள்லாம் வந்து சின்ன சின்ன மரங்களாக இருந்தது. அதுக்கான இயற்கை இடுபொருட்களை தடுத்து இப்போது ஓரளவுக்கு பெரிய மரங்களாக மாறி இருக்கு. அதே மாதிரி பலவிதமான காய்கறி தோட்டங்களும் நம்ம அமைச்சிருக்கிறோம். ஒரு விவசாயி வந்து இப்போ தக்காளியினுடைய விலை வந்து குறைவதுக்கு காரணம் என்னென்னா அவன் ஏக்கர் கணக்கில் வந்து தக்காளி போட்டுட்டு அதிகமாக விளைச்சல் வந்துடும். விளைச்சல் அதிகமாக வந்தால் ரேட் வைஸ் குறையாகும். அதே அந்த தக்காளிலேயே அவங்க வந்து ஊடு பயிர் வேறு எதனா பண்ணியிருந்தாங்கன்னா தக்காளியில் ஒரு வருமானம் வந்திருக்கும். ஊடு பயிர் கீழே அதெல்லாம் போட்டுருந்தோம்னாங்கன்னா அந்த விவசாயி ஒரு 4-5 பொருளை வச்சு விற்கும்போது தக்காளி 3 ரூபாய்க்கு விற்றா கூட மற்ற பொருட்கள் அவங்களுக்கு 20 ரூபா 30 ரூபான்ற அளவுக்கு விற்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் இயற்கை விவசாயத்தையே நாங்கள் முன்னெடுத்து வச்சுருக்கோம். நெல் ரகங்கள் கூட நாங்கள் வந்து 2 ஏக்கர் போட்டிருந்தாலும் 2 ரகமான நெல் ரகங்கள் தான் நாங்கள் பயன்படுத்துவோம். ஒரு ஏக்கருக்கு ஒரு நெல் ரகங்கள் பயன்படுத்துவோம். காய்கறிகளையும் அதே மாதிரி தான் ஒரு 20லேருந்து 25 வகை காய்கறியில் ஊடுபறையாக போட்டிருப்போம். கீரைகளை ஒரு 20 நாளில் அடுக்கு சுழற்சி முறை பயிர்கள் தான் நாங்கள் பயன்படுத்துவோம். 20 நாள்லேருந்து 6 மாதம் 1 வருட கால பயிர்களை தான் நம்ம அடுக்குமுறை பயன்படுத்துவோம். 20 நாளில் ஒரு வருமானம் வரும், 1 மாதத்தில் ஒரு வருமானம் வரும், 6 மாதத்தில் ஒரு வருமானம் வரும். அந்த மாதிரி மாறி மாறி நமக்கு வருமானங்களை தரக்கூடிய பயிர்கள் தான் பயிர் சுழற்சி முறை பண்ணுவோம் அடுக்குமுறை பயிரில். நெல் பயிர்கள்லையும் அதே மாதிரி தான் 2 ரகங்கள் பயன்படுத்தும் போது ஒரு ரகத்தில் நமக்கு பூச்சி தாக்குதல் ஏற்பட்டாலும் இன்னொரு ரகம் நமக்கு கை கொடுக்கும் அப்படின்ற விதத்துலேயும் ஒன்று. விற்பனை வாய்ப்பும் நமக்கு வந்து ஒரே ரகத்துலேயும் இப்போ நமக்கு 40 மூட்டை வந்துச்சுன்னா 40 மூட்டையை அறுவடை பண்ணி அரிசியாக்கி விற்பனை பண்ணும்போது ஒரே ரகம் தான் இருக்கும். நம்ம வந்து மக்களை எடுத்து போயிட்டு இந்த ரகம் தான் இருக்குது அப்படின்னும் போது நமக்கு விற்பனை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதேமாதிரி 2 ரகம் பண்ணும்போது 2 ரகத்துக்கான நெல் வெள்ளை அரிசி பண்ணுறோன்னா சம்பாவில் 2 விதமான நெல்லையும் அரிசியும் நம்ம விற்பனை பண்ணலாம். இடுபொருட்கள் கூட வெளியிலேருந்து நான் வாங்கவே இல்லை. என்னுடைய மாட்டினுடைய கழிவுலேருந்து தான் நான் காசு கொடுத்து வாங்காமல் அதனுடைய கழிவுகளே நான் பயன்படுத்துகிறேன். இன்னொன்று வந்து நாட்டுக்கோழிகளை வளர்க்குற அதனுடைய கழிவுகளையும் நம்ம வந்து நிலத்துக்கு பயன்படுத்துகிறோம். அதேமாதிரி இந்த வேர்க்கடலெல்லாம் பூச்சி தாக்குதல் இருக்கும், அதையும் வந்து நாட்டுக்கோழிகள் உள்ளே வந்து களைகளையும் கண்ட்ரோல் பண்ணிடும். ப்ளஸ் வந்து இந்த பூச்சிகளையும் வந்து சாப்பிட்றோம் கோழிங்க உள்ளே வந்து. எனக்கு வந்து மண்புழு உரமே நான் ரெடி பண்ணுறது கிடையாது. காரணம் என்னென்னா நான் கோழிகளை வளர்க்குறேன். என்னுடைய கோழிகளை மண்புழு உரம் மாதிரி அதில் இருக்கிற தீமை செய்யக்கூடிய பூச்சிகள் எல்லாம் வந்து கோழிங்க சாப்பிட்டு
மண்புழு உரம் மாதிரி மக்க வச்சு கொடுத்துரும். அதுதான் நான் வந்து என்னுடைய நிலத்தில் பயன்படுத்துகிறேன். மாடுகளுக்கும் வந்து எந்த ஒரு ஃபெர்டிலைசரும் பயன்படுத்துறது கிடையாது. இதே இப்போது ஊருக்குள்ளே இருக்கிறாங்க நிறைய பேர், கோழி வளர்க்காதவங்க வீட்டில் வந்து மாடுக்கு வந்து அந்த நாய் உணின்ற இருக்கும். நான் வந்து நாட்டுக்கோழி வளர்க்குறதால எந்த ஒரு சோப்போ எந்த ஒரு மருந்தோ மாடுகளுக்கு பயன்படுத்துறது கிடையாது. அந்த நாய் உணியெல்லாம் வந்து கோழிகள் சாப்பிட்றோம். எந்த பிரச்சனையும் வர்றது கிடையாது. இயற்கையான முறையில் தான் நாங்கள் மாடுகளுக்கு புண்ணாக்கு அந்த மாதிரி தான் வைக்கிறோம். புல்லு வகைகள் தான் அறுத்து போடுறோம். ஆரோக்கியமாக இருக்குது. எதுவுமே நம்ம கொடுக்கறது கிடையாது. சினைப்பிடிக்கிற தன்மையும் மாடுகளுக்கு கரெக்டாக வருது. நான் வந்து நெல் ரகங்கள் ஒரு 7 ரகம் பண்ணியிருந்தேன். வாசனை சீரக சம்பா, ராஜமுடி, ஆற்காடு கிச்சிலி சம்பா, இலுப்பைப்பூ சம்பா, சம்பாவில் ஒரு 5 ரகமும், குருவையில் வந்து ஒரு 4 ரகமும் பண்ணேன். இப்போதைக்கு வந்து குருவையில் வந்து இந்த நிலத்தினுடைய சூழ்நிலை என்னென்னா தண்ணி வசதி குறைவாக இருக்குது வெயில் காலங்களில். அதனால் வந்து இங்கே விதைக்காக மட்டும் ஒரு 4 ரக விதைகளை பண்ணியிருக்கேன். ரத்தசாலி, பூங்கார், குள்ளங்கார், சொர்ண மசூரி, இந்த 4 ரகம் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி சம்பா பட்டத்தில் பண்ண நெல் ரகங்களை அரிசியாக்கி விற்பனை பண்ணுறேன். நான் ஆற்காட்டில் வந்து ஸ்டால் போடுறேன். வார சந்தை, நம்மாழ்வார் ஞாயிறு அங்காடின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அங்கே ஸ்டால் இருக்கும். காலையில் 7 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் இருக்கும். அங்கே வார சந்தை போடுவேன். இப்போ வந்து புதுசாக வந்து ஆர்னிலையும் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க, நல் உலகம்னு சொல்லிட்டு. அங்கேயும் வந்து சனிக்கிழமை வார சந்தை போடுறாங்க. அங்கேயே எடுத்துன்னு போயிட்டு நான் விற்பனை பண்ணிகிட்ருக்கேன். நிறைய ரகங்களில் பண்ணலாம். ஒரு 10 ரகம் கூட பண்ணலாம். ஆனால் 10 ரகங்கள் பண்ணும்போது இங்கே வந்து ஆட்கள் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறாங்க கூட வந்து அடித்து அது நெல் ரகங்களை பிரிக்கிறதுக்கு. அதனால் வந்து 2 ஏக்கர் 2.5 ஏக்கர் இருக்கும்போது 1 ஏக்கருக்கு ஒரு நெல் ரகத்தை பண்ணலாம். கொஞ்சோண்டு வந்து விதைக்காக மட்டும் கைவரடை பண்ணிவிட்டு மீதியெல்லாம் அறுவடை மிஷினில் தான் இங்கே நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். என்ன காரணம்னா இங்கே வந்து நான், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, எனக்கு ஒரு பொண்ணு 2வது படிக்குது, யாழினின்னு. எங்கள் மனைவி பேர் வந்து நிர்மலா. அவங்களும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க சப்போர்ட் இல்லாமல் என்னால் இந்த இயற்கை விவசாயத்தை இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போக முடியாது. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதால நானும் வந்து ரொம்ப ஆர்வமாகவும் செய்கிறேன். எங்கள் பொண்ணு எங்களை விட ரொம்ப அட்வான்ஸு சப்போர்ட் பண்ணுறதில்ல. நான் என்ன சொல்கிறேனோ அந்த விதைகளை அது நடும். நான் எங்களுடைய இயற்கை விவசாய வழிமுறைகளை எங்கள் பொண்ணுக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். அடுத்த தலைமுறைக்கும் நம்ம இந்த இயற்கை விவசாயத்தை பழக்கப்படுத்தணுன்ற ஒரு நோக்கோடு எங்கள் பொண்ணும் வந்து எங்களாக கூட பயணிக்குது. அதுவும் வந்து ஆர்வமாக இந்த இயற்கை விவசாயத்தை செய்து காலையில் வந்து 6 மணிக்கு எழுந்து ஒரு 1 ஹவர் வந்து நிலத்தில் வேலை பார்த்துட்டு 7-8 மணிக்கு வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிடும். அதே மாதிரி ஈவினிங் வந்து அதே மாதிரி ஒரு 5 மணிக்கு வந்து இயற்கை விவசாய வேலைகளை நாமளே எந்த அளவுக்கு நம்ம குடும்பத்தோடு இயற்கை விவசாயம் பண்ணும்போது தான் அதனுடைய ஈடுபாடும் அதனுடைய செலவினங்களையும் நம்ம குறைக்க முடியும். காரணம் இன்னொன்று வந்து நம்ம எந்த அளவுக்கு இந்த பயிர்களை கூட ஒன்றி இணையிறோமோ அப்போ தான் வந்து அந்த பயிர்களும் நமக்கு லாபகரமாக வந்து விளைச்சலை தரும். நாம் ஏதோ ஒரு போட்டோமா வந்துதா அப்படின்னு பார்க்கக்கூடாது. நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த பயிர் முகத்தை போய் பார்க்கும்போது தான் நம்மளை வந்து பார்க்குறாங்க, நம்மளும் வந்து அவங்களுக்கு எதனா லாபகரமாக தரலான்றதோ ஒரு ஆரோக்கியத்தோடு பேசணும். நம்ம மரம் செடி கொடிகள் கூடலாம் பேசினா மட்டும்தான் அது நம்ம கூட வந்து பேசும். நாமளும் வந்து அதை வந்து ஆர்வமாக என்ன நோய் தாக்கியிருக்கு, என்ன பிரச்சனையாக இருக்குது, களை எடுக்கணுமா, அதுக்கு வந்து எந்த இடுபொருள் கொடுக்கணும் அப்படின்னு போய் பார்க்கும்போது தான் தெரியும். நாம் வந்து நட்டுட்டு வீட்டுக்கு வந்து உக்காந்துட்டு தான் அந்த வேலையை நடக்காது. அதுவும் வந்து ஏதோ ஒன்று அது ஏனோ தானோ தான் அதுவும் வளரும். ஏன் இதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம எந்த அளவுக்கு நம்ம பிள்ளைகளை வளர்க்குறோமோ அதே மாதிரி தான் இயற்கை விவசாயத்திலையும் நான் அந்த மரச்செடி கொடிகளை வளர்த்தா மட்டும்தான் அது நமக்கு லாபகரமான ஒரு விவசாயமாக தரும், பொருட்களையும் நமக்கு விளைச்சலை தரும். அதன் பிறகு நான் வந்து தென்னை மரங்களில் இருக்கிற தேங்காயெல்லாம் வந்து நான் எண்ணெயாக்கி என்னுடைய சமையலுக்கு பயன்படுத்துவேன். எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நான் விற்பனை பண்ணுவேன் மக்களுக்கு. மா, கொய்யா, சப்போட்டா, சாத்துக்குடி, எலுமிச்சையெல்லாம் இருக்குது. எலுமிச்சையெல்லாம் சின்ன சின்ன செடியாக இருக்குது, இன்னும் காய்ப்புக்கு வரல. சாத்துக்குடி இப்போ தான் வருது, பழமாக தான் நம்ம விற்பனை பண்ணுறோம். மா வந்து சீசனில் ஒரு சீசனில் காய்க்கும், ஒரு சீசனில் காய்க்காது. அந்தமாதிரி காய்க்கக்கூடிய டைமில் வந்து நான் பழமாக தான் விற்பனை பண்ணுறேன். சப்போட்டாவும் அதே மாதிரி தான் பழங்களாக மதிப்பு கூட்டி தான் நான் விற்பனை பண்ணுறேன். நெல் ரகங்களும் அதுமாரி அரிசியாக்கி தான் விற்பனை பண்ணுறது. வேர்க்கடலை வந்து எண்ணெயாக்கி தான் விற்பனை பண்ணுறேன். என்னுடைய வீட்டு தேவைக்கு போக மீதி இருக்கிறத எண்ணெயாக்கி விற்பனை பண்ணுவேன். அதுக்கும் மீதி
எக்ஸ்ட்ரா இருக்கும்போது நான் வந்து விதைகளாகவும் பயன்படுத்தி விதைகளையும் விற்பனை பண்ணுறேன். ஏன்னா ஒரு விவசாயி வந்து வியாபாரியாக மாறினா மட்டும்தான் அந்த விவசாயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு போக முடியும். விவசாயமோடு போகக்கூடாது. வியாபாரியினுடைய நுணுக்கங்கள் அனைத்தும் விவசாயிங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அதை வந்து மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணவும் முடியும். லாபகரமாகவும் அந்த விவசாயத்தை எடுத்துக்கிட்டு போவோம். அது மாதிரி நாம் இயற்கை விவசாயத்தில் எல்லாருமே பண்ணும்போது கண்டிப்பாக விவசாயம் வந்து நல்லா தான் போகும். இப்போ இருக்கிற ரசாயன உரம் பயன்படுத்துகிறாங்க, அறுவடை பண்ணுறாங்க, மூட்டைகளில் கூட பிடிக்கிறது கிடையாது, அப்படியே டிப்பரில் எடுத்துன்னு போயிட்டு அப்படியே கொட்டுறாங்க. அவன் சொல்கிற விலை. இப்போ நான் விவசாயம் பண்ணி என்னுடைய பொருளுக்கு நான் தான் விலை நிர்ணயம் பண்ணுறேன். இப்போ கூட என்னை கேட்டுட்டு இருக்காங்க, அரிசி பண்ணிட்டீங்களா, நீங்கள் சொல்லுங்கள், அந்த ரேட்டுக்கு நாங்கள் கொடுத்து வாங்கிக்கிறோம். நாம் வந்து பெருசாக எதுவும் நம்ம பண்ணுறதில்ல. நம்ம வந்து எப்பயுமே வந்து விவசாயம் பண்ணும்போது நாற்றாங்கால் ஓட்டுறதுலேருந்து அறுவடை வரைக்கும் நமக்கு என்ன செலவாகுதுன்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு டைரி மாதிரி நோட் பண்ணுவேன். அதுக்கு என்னென்ன இடுபொருட்கள் கொடுக்கணும்னு நான் நோட் பண்ணுவேன். நோட் பண்ணி தான் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து பயிர்களுக்கு தெளிப்போம். அதுக்கேற்ற மாரி விளைச்சல் தரும். அப்படி விளைச்சலுக்கு ஏற்ற மாதிரி வர இதுவை தான் வச்சு நம்ம வந்து அந்த நெல் அரிசிக்கு வந்து விலையை நிர்ணயம் பண்ணுறோம். அது மாதிரி தான் நம்ம விற்பனையும் பண்ணுறோம். நீங்கள் என்ன சொல்லுங்கள், அந்த ரேட்டு கொடுத்தா அப்படியெல்லாம் நம்ம பண்ணுறது கிடையாது. எல்லாரும் என்ன விற்பனை பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் நம்ம விற்பனை பண்ணுவோம். அதிகமாகலாம் விற்பனையும் பண்ணுறது கிடையாது. அதன் பிறகு வந்து அடுக்குமுறை காய்கறிகளை நம்ம இப்போ பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து காய்கறி தோட்டம்லாம் நான் பண்ணேன். சரியாக அந்த அளவுக்கு பெருசாக நமக்கு வந்து விளைச்சலும் தரல, நிறைய பூச்சி தாக்குதலாக இருந்தது. இப்போ ரீசனாக வந்து மகிழ்வனம் மணிகண்டன் அவர்கள் வந்து நமக்கு வந்து கலைப்பணி மாரி சொல்லி கொடுத்தாரு. அவர் மூலிமா சில விஷயங்கள்லாம் நான் கற்றுக்கிட்டேன். எப்படியெல்லாம் வந்து காய்கறி தோட்டத்தை அமைக்கணும், எப்படி வந்து அதுக்கு வந்து பூச்சி தாக்குதல் இல்லாமல் பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கேற்ற மாரி ஏன் இது மாதிரி பண்ணணும்னு நான் கேட்டேன். இப்படி பண்ணால் மட்டும்தான் அது பூச்சி தாக்குதலேருந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு அவர் வந்து சொல்லி கொடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 சென்ட் அளவில் ஒரு 31 வகையான காய்கறி கீரை வகைகளை அதில் பயன்படுத்தியிருக்கிறோம். அதேமாரி அடுக்குமுறை பக்கத்தில் ஒரே காய்கறி ரகங்களை போடாமல் அடுத்தடுத்த ரகங்களை போடும்போது பூச்சியை வந்து டைவெர்ட் பண்ணி விட்டுரும். அதேமாரி வந்து அதனுடைய மகரந்த சேர்க்கை ஒன்றாகாமல் கரெக்டான பியூரிட்டியான விதைகளை நமக்கு தரும் அப்படின்றதுக்காக அவர் வந்து சொல்லி கொடுத்து அந்த காய்கறி தோட்டத்தை அமைச்சிருக்கிறேன். ஒருங்கிணைந்த பண்ணையில் முதல் கட்டமாக நாம் வந்து நாட்டுக்கோழியை பற்றி பார்ப்போம். அதில் வந்து நாட்டுக்கோழிகள் வந்து நான் முதல்ல வந்து வளர்க்கும்போது நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து எந்த மாதிரி கோழிகளை தேர்வு பண்ணணும் அப்படிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பியூர் சிறுவிடையாக வந்து நாம் கிராமப்புறங்களில் வாங்கிட்டு வந்து அங்கே இருக்கிற கிராமப்புறத்தில் இருக்கிற முட்டைகளை வாங்கிட்டு வந்து கோழி மூலிமா தான், இன்குபேட்டர்லாம் நம்ம இதுவெல்லாம் பயன்படுத்துனதே கிடையாது. கோழி மூலிமா ஒரு கோழிக்கு வந்து 12லேருந்து 13 முட்டை வைப்போம். அதில் பொரிக்கக்கூடிய குஞ்சுகளை அந்த கோழி கூடவே வச்சுருந்து ஒரு 3 மாதம் காலம் அதுக்கப்புறம் வந்து தனியாக பிரித்து கோழியையும் குஞ்சையும் தனியாக முதல்ல கோழி கூடவே இருந்தது. கோழி கூடவே இருக்கும்போது கோழி ஓப்பன் பிளேஸில் மேயும்போது நான் சுற்றி வலைலாம் அடிக்கிறது கிடையாது. சுற்றி ஓப்பன் பிளேஸில் மேயும்போது நோய் வந்து பிரச்சனை இல்லை, நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வளருது. ஆனால் இங்கே சில உயிரினங்கள் வந்து அந்த கோழி குஞ்சுகளை பிடிச்சிட்டு போயிடும். கீரிப்பில் அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பருந்துகள்லாம் வந்து பிடிச்சின்னு போயிடும். அப்போ வந்து என்னால் வந்து அந்த 10 கோழி குஞ்சு பொறிக்குதுன்னா 10 கோழி குஞ்சுமே அது கோழி வந்து காப்பாற்றாடுது. 4, 3, 2 அந்த மாதிரி தான் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அதில் இருந்து நான் என்ன கற்றுக்கணுன்னா, ஒரு தனி ஷெட்டு மாதிரி போட்டு அந்த கோழிகள் ஒரு 3 மாதம் கோழியை கூட வச்சுருந்து அதுக்கப்புறம் தனியாக வந்து ஒரு 3 மாதம் பராமரித்து வெளியே ஓப்பன் பிளேஸில் விடுவேன். அப்படி விடும்போது கோழிங்க வந்து டேலண்ட்டாகவும் வளரும், ஆரோக்கியமாகவும் இருக்கும் அப்படின்ற பேஸ் பண்ணுறதுல இப்போ ஒரு 100 கோழி குஞ்சுகளை உருவாக்கிக்கிறேன். அதுக்கு வந்து உணவை வந்து இயற்கை முறையில் தான் பக்கத்துலேயே மாட்டு சாணியை கொட்டுவேன், அதை சாப்பிடும். அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பிளேஸில் மேயும்போது இந்த பில்லுங்கள்லாம் சாப்பிடும். மாடுக்கு தீவனம் வைக்கிறோம்ல, அதை வந்து தூள் பண்ணி கோழிகளுக்கும் போடுவோம், பசுந்தீவனம், அதையும் சாப்பிடும். அதுக்கப்புறம் வந்து கம்பு, சோளம், மக்காசோளம், கோதுமை, கடலை புண்ணாக்கு இதெல்லாம் ரேஷியோ அளவில் கலந்து அரவை மிஷினில் அரைச்சி கோழிகளுக்கு வைப்பேன். கூடவே வந்து மஞ்சள் தண்ணி, சீரக தண்ணி, அதுமாரி நோய் எதிர்ப்பு சக்தி வரத்துக்கு மஞ்சள் தண்ணி, குப்பைமேனி தண்ணி அந்த மாதிரி தண்ணி வகைகளையும் வச்சு இதுவரையிலும் ஒரு கோழி குஞ்சுக்கு கூட வந்து இறந்தது கிடையாது. கிரிப்பில் மட்டும்தான் தூக்கம், மற்றபடி நோயால் எந்த ஒரு பாதிப்பும் எங்கள் கோழிக்கு வர்றது கிடையாது. ஓப்பன் பிளேஸில் மேயறதில்ல. அதே மாதிரி கூண்டுக்குள்ளவும் அடையாது, மரத்து மேலே தான் உட்காரோம் எங்கள் கோழிங்க. அடுத்த கட்டம் வந்து மாடு வந்து நான் வந்து நாட்டு மாடு ஒன்று தான் வளர்த்துருக்கேன்.
மீதெல்லாம் வந்து கலப்பின மாடு, நாட்டு கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜெர்சியோ ஹெச்எஃப்ஓ கிடையாது, நாட்டு கிராஸ். முதல்ல வந்து நான் ஒரு ஜெர்சி ஹெச்எஃப் மாடு வச்சுருந்தேன். அந்த மாடுகளுக்கு வந்து அதிகமாக வேக்சின் போட்டு சினை பிடிக்காது, நிறைய இடர்பாடுகள்லாம் சந்தித்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாட்டு மாடு வளர்க்கும்போது அதுலேருந்து கற்றுக்கும்போது கலப்பின மாடு என்ன காரணத்துக்காக நம்ம கலப்பின மாட்டுக்கு போயிருக்குன்னா, இங்கே வந்து வருமானத்துக்கு வந்து கலப்பின மாடு ஒரு 4 லிட்டரு 5 லிட்டரு கறக்கும். அது மூலிமா வந்து நமக்கு வருமானம் வரும் அப்படின்றதுல கலப்பின மாடும் வச்சிட்ருக்கேன், நாட்டு மாடும் வச்சிட்ருக்கேன். அதனுடைய சாணி கோமியத்தை வந்து நம்ம இயற்கை இடுபொருட்களுக்கு பயன்படுத்துகிறோம். இன்னொன்று வந்து இங்கேயே நம்ம 2 ஏக்கருக்கு வந்து பசுந்தாழை போட்டிருக்கோம். அதை அரைச்சி மாடுகளுக்கு போடுவோம். ப்ளஸ்ஸு வந்து அதுக்கான அடர் தீவனத்தை எப்படி பயன்படுத்துவோம்னா, இப்போ இந்த குச்சி தீவனத்தெல்லாம் நம்ம போடுறது கிடையாது. அப்படி போடும்போது அதில் நிறைய வந்து கெமிக்கல் பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் வந்து நான் இந்த மகளிர் குழுவில் வந்து இப்போ கவர்மெண்ட்டில் இயற்கை விவசாயத்தினை பற்றின புரிதலை வந்து மக்களுக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக என்னுடைய மாதிரி பண்ணையை எடுத்துருக்குறாங்க. என்னையும் வந்து மகளிர் குழுக்களை வந்து போயிட்டு சில ட்ரைனிங் எல்லாம் கொடுக்க சொன்னாங்க. அது போயிட்டு நான் இங்கேயும் வந்து ட்ரைனிங் எடுத்துன்னு போயிருக்கிறாங்க. நானும் போயிட்டு அங்கேயும் சொல்லி கொடுத்துருக்குறேன். என்னுடைய இடுபொருட்கள்லாம் அங்கே வச்சுருந்து எப்படியெல்லாம் இடுபொருட்கள் தயாரிக்கணும், எப்படியெல்லாம் இயற்கை விவசாயத்தை வந்து முதல்ல வந்து ரசாயன உரத்துலேருந்து இயற்கை விவசாயத்துக்கு எப்படி மாறணும், பசுந்தாள் உரம் போட்டு பயிர் வைக்கிறத பற்றி படிப்படியாக சொல்லி கொடுத்துருக்குறேன். நிறைய விவசாய மீட்டிங்க்கும் போயிட்டு என்னுடைய இயற்கை விவசாயத்தினுடைய விழிப்புணர்வை மக்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர் வேளாண்மை துறையிலேருந்து என்னுடைய பண்ணையை வந்து மாதிரி பண்ணையாகவும் எடுத்துருக்குறாங்க, இயற்கை விவசாய மாதிரி பண்ணையாக. அதுக்கான இடுபொருட்களையும் நான் தயாரித்து மக்களுக்கும் விற்பனை பண்ணுறேன். மீனமிலம், பஞ்சகாவியா, மேம்படுத்தப்பட்ட பூச்சி விரட்டி, மேம்படுத்தப்பட்ட ஜீவாமிர்தம், இந்த மாதிரி நாம் தயாரித்து ஆர்வமுடன் உள்ள வரவங்களுக்கு என்னுடைய இடுபொருட்களை நான் விற்பனையும் பண்ணுறேன். இங்கே இயற்கை விவசாயத்துக்குள்ளே வரும்போது நிறைய ஆரம்பத்தில் பிரச்சனைகள்லாம் வந்திருந்தது. ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் சரி பண்ணி என்னுடைய குடும்பத்தை ரன் பண்ணுற அளவுக்கு எனக்கு என்னுடைய இயற்கை விவசாயத்தில் வருமானம் வந்துட்டுருக்குது. இனி வந்து நான் மட்டும் இந்த சுற்றுச்சூழலை மாற்ற முடியாது. இப்போ என்னை சார்ந்த மக்களும் வந்து உள்ளே வந்தாங்கன்னா இயற்கை விவசாயத்தை ஒரு ஆர்வமுடன் பண்ணால் மட்டும்தான் இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ரசாயன உரம் மாதிரி கிடையாது இது. இயற்கை விவசாயத்தில் நம்ம ஈடுபாடோடு எந்த அளவுக்கு அதை வந்து நேசித்து நம்ம பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பலனை அனுபவிக்க முடியும். இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க யாருமே இதுவரையிலும் வந்து லாஸ் ஆனதே கிடையாது. இதே ரசாயன விவசாயம் பண்ணுறவங்க கூட எனக்கு இத்தனை மூட்டை நெல் அறுவடை பண்ணியிருப்பேன், அவங்ககிட்ட வட்டி வாங்கியிருப்பேன், அவங்ககிட்ட வந்து கடனாயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க யாருமே வந்து கடனாளியே ஆனதும் கிடையாது. இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக தான் பண்ணிட்டு போயிடறாங்க. எனக்கும் வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் பண்ணிகிட்ருக்கிறேன். என்னுடைய வீட்டு சூழலும் நல்லா பண்ணிகிட்ருக்கேன். வருமானமும் நல்லா எனக்கு வந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா நான் வந்து நெல்லாவோ இல்லை அப்படியே பொருளாவோ நான் கொடுக்கறது கிடையாது. எல்லாத்தையுமே மதிப்பு கூட்டி பண்ணும்போது எனக்கு என்னுடைய விற்பனைக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு வச்சு தான் நான் கொடுக்குறேன்.